இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். சூனேமியாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரன் வியாதிப்பட்டு மரித்து போகிறான். இப்பொழுது இவள் என்ன செய்கிறாள் என்றால், இந்த வேதனையை உள்ளே சுமந்து கொண்டு கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற தேவ மனிதன் எலிசாவின் இடத்துல ஓடி வருகிறாள். இவள் தூரத்திலிருந்து வருவதை எலிசா கண்டு தன்னோடு இருந்த கேயாசியின் இடத்துல போய் அவளை விசாரி என்று அனுப்புகிறான். அவன் போய் விசாரிக்கும் போது, சுகந்தானா, நீ நல்லா இருக்கிறியா என்று விசாரிக்கும் போது அவனிடத்துல அவள் சுகம்தான், ஃபைன், ஐ எம் ஃபைன் என்று சொல்லிவிட்டு, நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் காலில் வந்து விழுகிறாள். தன்னுடைய வேதனையை அங்கே ஊற்றுகிறாள். அப்பொழுது கேயாசி தடுத்து விட வருகிறான். எலிசா சொல்லுகிறான், வேண்டாம், தடுக்காதே, அவள் துக்கமாயிருக்கிறாள். ஒருவள் வேதனையை சுமந்து கொண்டு வரும்போது வழியிலே பார்க்கிறவர்களிடத்துல அவள் தன்னுடைய வேதனையை கொட்டாமல் ஊற்றாமல், எங்கே என் கண்ணீரை வைத்தால் என் கண்ணீருக்கு பலன் உண்டாகுமோ அங்கே தன் கண்ணீரை வைக்கிறாள், தன் காரியத்தை வைக்கிறாள், தன் வேதனையை வைக்கிறாள், தன் துக்கத்தை வைக்கிறாள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, வழியிலே பார்க்கிறவர்களிடத்திலெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறோமா? யாரிடத்தில் அழுகிறோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. யாரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமோ, யாரிடத்தில் அழுதால் காரியம் நடக்குமோ, யார் என் கண்ணீருக்கு பலனை தருவாரோ, யார் என் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறாரோ, அவரிடத்துல, அவர் சமூகத்துல போய் அழுவதே சிறந்தது. விசாரிக்க 1000 பேர் இருக்கலாம், ஆனால் யாரிடத்தில் அழுகிறோம்? ஆறுதல் சொல்ல மரியாள் வீட்டிற்கு அநேக யூதர்கள் வந்தார்கள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் தான் விழுந்து அழுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், என் கண்ணீர் இந்த பாதத்திலே பட்டால் கண்டிப்பாக அவர் சும்மா இருக்க மாட்டார், இந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். மனிதரிடத்தில் அழுவதை நிறுத்துங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் விலையேறப்பட்ட கண்ணீரை ஊற்றுங்கள். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற தேவ மனிதனுடைய பாதத்தில் விழுந்து அழுத இந்த சூனேமியாளின் கண்ணீருக்கே பலன் கிடைக்குமானால், தேவ சமூகத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் வடித்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கும் அல்லவா? கர்த்தருடைய சமூகத்திலே இந்த கண்ணீர் விலையேற பெற்றது. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் பார்க்க மாட்டாராம். கண்ணீரெல்லாம் துருத்தியில வைத்திருக்கிறார். அழ வேண்டிய இடத்துல அழுதால் அந்த அழுகை நீருற்றாய் மாறும். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பலனை காண செய்வாராக. நல்ல தகப்பனே, மனிதர்களிடத்துல அழுவதை நிறுத்தி உங்க சமூகத்தில் எங்கள் காரியங்களை, எங்கள் விண்ணப்பங்களை, எங்கள் கண்ணீரை ஊற்ற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.